திருமாவளவன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் RSS திட்டத்துக்கு துணை போவதாக தெரிகிறது. இந்த ரெண்டு கட்சிகளுமே திமுக அதிமுக வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமா, அந்த அளவுக்கு வலிமை இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் இவங்க திமுக கூட்டணியையும் திமுக தலைமையையும் வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க, பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. இது RSS பாஜகவுக்கு துணை போகிற அளவுள்ள செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறார். மிகச்சரியான பார்வைங்க, அது மிகச்சரியான பார்வை. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இப்ப நீங்க திமுக ஆட்சியை காலி பண்ணணும், திமுக தான் எங்க பொது எதிரி, திமுக தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு ஒரு இருக்கிற எல்லா எதிர்கட்சியிலும் திமுகவுக்கு எதிராக வர்றாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனா ஆட்சி அமைக்கிற அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வலு இருக்கா, அவங்களுக்கு அதுக்கான திறன் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்ப நாம் தமிழர் 13 வருஷமா போராடிதான் பாக்குறாங்க, வார்டு மெம்பர் கூட வாங்க அவங்களால முடியல, அதுக்கான வாய்ப்பே இல்லாம போச்சு. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு முறை கூட தேர்தலை சந்திக்காம வாயிலே வட சுட்டு இருக்கிற ஒரு கழகம். இன்னும் சொல்ல போனா எல்லா தொகுதியிலும் மதுரை தெற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை வடகிழக்கு எல்லாத்துலயும் நான் தான் நிக்கிறேன் அப்படின்னு அண்ணன் விஜய் சொல்றாருன்னா, ஒரு முகமாக ஒரு MLA கேண்டிடேட்டாக ஒருத்தரை நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பற்ற ஒரு அமைப்பாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு. ஆனா இவங்க தொடர்ந்து திமுகவை காலி பண்றோம், திமுகவை உடைச்சு காலி பண்ணுவோம் அப்படின்னு பேசுறதுக்கு பின்னாடி RSS அஜெண்டா இருக்குன்றதுதான் உண்மை. காரணம் என்ன? நீங்க திமுக பலமா இருக்கு, திமுக கூட்டணி பலமா இருக்கு, திமுக தன்னால் இயன்ற எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க. தவறு வருகிற போது சுட்டி காட்டினா அதையும் மாத்திக்கிறாங்க. இன்னும் அவங்க செய்ய வேண்டிய பல பணிகள் இருக்கு, அதை நம்ம மறுக்கல, அதை குறித்து நம்ம சுட்டி காட்டுறோம், போராட்டம் நடத்துறோம், எல்லாமே பண்றோம். ஆனா நீங்க ஓட்ட பிரிக்கிறது மூலமாகவோ அல்லது திமுகவை காலி பண்றோன்ற பேர்ல நீங்க உள்ளடி வேலை செய்து பொய் பரப்புரைகளை பரப்புறதன் மூலமாக திமுகவை பலவீனப்படுத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு RSS BJPக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. இதுல யார் பலன் அடைவா? நீங்க திமுகவை ஒரு கேள்வி கேட்டோன்னே RSS காரன் BJP காரன் சீமானுடைய படத்தை போட்டு கொண்டாடுறான். சீமான் பெரியாரை எதுக்கணும்னு ஆடிட்டர் குருமூர்த்தி கொண்டாடுறாரு. இதுக்கு பின்னாடி அரசியல் என்ன இருக்கு? நீங்க பச்சையா பாஜகவுக்கு காலூன்றுவதற்கான வசதி வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள்.